முக்கியமான ஒரு உறவு தான் உம்மா வாப்பாட உறவு. உம்மா வாப்பா வாழ்க்கையில மறந்துடுவாங்க. அந்த சீதேவிகள் உலகத்தில் இருக்கிறாங்களா கண்ணை பொத்தினதுக்கு போல கவலைப்பட்டு இல்லை. எங்களுக்கு எத்தனை பேர் வராங்க, அதுல இப்ப கண்ணை பொத்திட்டாங்க, இப்ப பணம் இருக்குது, வசதி இருக்குது, இல்ல அப்பயும் இருந்துச்சுதான் கவனிக்கல. சார் போயிட்டு உட்கார்ந்து கை கொடுங்க, உம்மா வாப்பாவோட உட்காருங்க, அவனோட கைய பிடிங்க, அவங்கள நெத்திய மோந்துக்கோங்க, அவளுக்கு கிட்ட போயிட்டு உட்காருங்க. உம்மா அவளுக்கு என்ன தேவை இருக்குது கேளுங்க. நோயோட இருக்கிறீங்க, அவளுக்கு நான் மருந்து எடுத்தரவா, அம்மா வாங்க என்னோட போகும்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க? ஒன்னாவது அல்லாஹ் சொல்ற அல்லாஹ்வோட கடமை அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம், ஷிர்க் வைக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. ரெண்டாவது அதோட எதை சேர்க்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வோட வணக்கத்தோட ரெண்டாவது சேர்க்கிறது என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. உம்மா வாப்பாவோட உபகாரமா நடந்துக்கோங்க, அன்பா நடந்துக்கோங்க, இரக்கமா நடந்துக்கோங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் வயசாளி ஆகிட்டாங்க, இம்மா எவ்வளவன் இந்த கல்கிவர் அஹதுஹுமா உகிலாஹுமா, நீங்க உங்களோட வார்த்தையால கூட சீயன்னு சரி சொல்லுவாங்க. ஃபலா தகுல்லஹுமா உஃப். வாலிபர்கள் நிறைய இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன், உம்மா வாப்பாவுடைய பொருத்தம் இருக்குதானே அது அல்லாஹ்வோட பொருத்தம் தெரியும். அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கணும்னா உம்மா வாப்பாட பொருத்தம் தேவை. இன்னைக்கு மனுஷோங்க சொர்க்கத்தை எங்கெங்கயோ கேட்கிறார், சொர்க்கத்தை எங்கெங்கயோ கேட்கிறார், எங்கெங்கயோ போறார் சொர்க்கத்தை தேடி. வீட்டில் இருக்கிற சொர்க்கத்துடைய வாசலை மூடி வச்சிருக்கிறார். வீட்டுல உம்மா இருக்கிறாங்க, சொர்க்கத்துடைய வாசல். வாப்பா இருக்கிறார், உம்மா வாப்பா சொர்க்கத்துடைய வாசல். அதை வச்சுக்கொண்டு எங்கேயோ போறாங்க கேட்டுக்கொண்டு. அல்லாஹ் சில விஷயத்தை ஒன்றோடு ஒன்று சேர்ப்பாங்க. நல்லா கேட்டுக்கோ. குர்ஆன்ல தொழுகை நிலைநாட்டுங்க, வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தையும் கொடுங்க. ஒருத்தர் சொல்றாரு நான் தொழுகையை மட்டும் நிலைநாட்டுவேன், ஜகாத்தை கொடுக்க மாட்டேன்னு இஸ்லாத்துக்கு அவுட் ஆகிடுவார். ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு நான் ஜகாத் கொடுப்பேன், தொட மாட்டேன். ஹதீஸ பாருங்க, எவ்வளவு எச்சரிக்கை வந்திருக்கு. ஹதீஸ பாருங்க, எச்சரிக்கை தெளிவாக வந்திருக்குது. தொழுகையை மறுக்கிறார், இஸ்லாத்தை வைக்குவார், இஸ்லாத்தை வைக்குவார். இரண்டாவது வாதியுல்லாஹ வாதியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்க. அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அவனுடைய ரசூலுக்கு. ஒத்தர மறுத்தாலும் பெற்றுவார் இஸ்லாத்தை. இல்ல நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் வழிபடுவேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன், இஸ்லாத்தை பெற்றுவார். இல்ல ரசூலுக்கு வழிபடுவேன், அல்லாஹ்வுக்கு வழிபட மாட்டேன். இத போல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அன்ஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களோட உம்மா வாப்பா உங்களை பெற்று வளர்த்தாங்களே அவங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. எப்படிப்பட்ட உம்மா வாப்பா? ஒரு ஆளும் சொல்றாரு, அவங்க சாப்பிடாம இருந்து எங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, எங்க வாப்பா எப்படி நடந்தா வீட்டுல சீனி இல்ல, சும்மா ஒரு கசட்டை அது தேயில மட்டும் இருக்குது. மகள் சொல்றா, வாப்பா சீனி இல்ல, பிரச்சனை இல்ல, நீ கொஞ்சம் தேயிலை போட்டு சுடு தண்ணி செஞ்சா மகள் சொல்றா. இதுதான் வாப்பா நினைக்கிறாங்க. தன்னை கஷ்டத்தை மறைச்சு கொண்டு எங்களை ஆளாக்கினாங்க, தன்னை புதைச்சிட்டு எங்களை உருவாக்கினாங்க. இதுதான் உண்மை. தன்னை புதைச்சாங்க, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பேர், எங்களுக்கு ஒரு புகழ். எங்களோட உம்மா வாப்பா வித்தாக ஒரு விதையாக பூமி கீழே போயிட்டு எங்களை உருவாக்கினாங்க. அந்த உம்மா வாப்பா மறக்கணுமா? உம்மா வாப்பா இருக்கிறவங்களை கண்ணியமா நடந்து போடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கேட்டாங்க, அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவம்னு சொல்லவா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஒன்னாவது அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சிடுவா. அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறது, எங்கெங்கயோ போய் துஆ கேட்கிறார், ஏதோ நோய்க்கு ஏதோ ஒரு சிலைக்கிட்ட போயிட்டீங்களா, இந்த நோய்க்கு இவர் தான் சரின்னு சொல்றார். ஷிர்க் தெளிவாக சொல்றது. இல்ல இந்த நோய்க்கு சரி வர்றது மார்க்கத்துல ஒரு இடம் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. இல்ல இந்த நோய்க்கு அங்கதான் போகணும், அங்க போயிட்டு தேங்காய் உடைக்கணும், அங்க போயிட்டு நான் தேசிக்காய் வெட்டணும், அங்க போயிட்டு சிலையை வணங்கணும்னா ஷிர்க். அல்லாஹ்க்கு ஷிர்க் பிடிக்காது. அல்லாஹ்க்கு ஒரு நிகராக ஒருத்தர் வைக்க வேணும்.
ரெண்டாவது என்ன தெரியுமா சல்லாஹ் சொன்னாங்க, ஒக்குக்குள் வாலிதே, உம்மா வாப்பா கல்யாணம் செய்வாங்க. உம்மா வாப்பாட கல்ப நோய்க்கிறவங்க உலகத்துல தண்டனை பெற்றிருக்கிறாங்க. ஹதீஸ். சில பாவத்துக்கு தண்டனை உலகத்துல வரும். உம்மா வாப்பாட கல்ப நோய்க்கிறீங்களா, அல்லாஹ் சொன்னது, நாங்க சொன்னது, நான் என்ன பொறுத்தால சொல்லல. சில பாவத்துக்கு தண்டனை துனியால வந்தே தீரும், சந்தேகம் இல்ல. அதுல ஒன்று மக்கள் சொல்றாங்க, உங்களோட உம்மா வாப்பாக்கு நோய் என்ன செஞ்சிருவாங்க. தாய் தந்தைக்கு ஏழுமான அளவு அன்பு காட்டுங்க. அன்பு காட்டுற காலமெல்லாம் சொர்க்கத்துடைய வாசலை பாதுகாக்க முடியும். எப்ப உம்மா வாப்பா வீட்டுல இருந்து விரட்டுறீங்களோ உங்களோட சொர்க்கத்துடைய பாதையை நீங்களே மூழ்றீங்க. இதுதான் அர்த்தம். உம்மா வாப்பா உங்களுக்கு வச்சு புரியலா. ஒரு வீட்டுக்கு மேல அடுத்த வீடு போறாரு, பந்து விளையாடப்படுது, ஃபுட்பால் அடிக்கப்படுது. எனக்கு நீ வச்சுக்கோ, எனக்கு நீ வச்சுக்கோ. உங்களோட சொர்க்கத்துடைய வாசலை மூடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது உம்மா வாப்போடு நடந்து கொள்ளும் முறையில் இருக்கிறது என்பதாக ஹதீஸ் வந்திருக்கு தெரியுமா. அதனால சொல்வதில்லை, ஏழுமானவர் அந்த உம்மா வாப்பாடைய விஷயத்துல நல்லா நடந்து போக. ஆக சிறந்த ஒருத்தர் தான் கைரு தாபிஈன்னு சொல்ல உவைஸ் கர்னி ரஹ்மத்துல்லாஹ். உம்மள ஹிதமத்தா நபியை பார்க்கிறதா? ரெண்டு கேள்வி. நபியை பார்த்தா சஹாபி ஆகிடுவார். ஈமானோட நபியை பார்த்தா சஹாபி. ரெண்டுக்கும் மத்தியில் அவருக்கு ஒரு தடமாற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் முடிவெடுத்தார் அவருடைய உம்மாவை பார்க்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹ், அவர் சும்மா சத்தியம் செஞ்சா அவர் அல்லாஹ் நிறைவேற்றுவார். ஏதாவது ஒரு சத்தியம் செஞ்சார்களே, இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கும் அல்லாஹ்வின் சத்தியமா என்று சொன்னா அவருடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் இங்க வாங்க. உமர் அமீருல் முஃமினீன். எப்படிப்பட்டவங்க? நபியுடைய வஃபாத்துக்கு போறோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு போறோம், அமீருல் முஃமினீன். அவங்கள கொண்டு எவ்வளவு சொற்பத்தை நன்மாராயணம் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னாங்க, உமர் உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒருத்தரை காட்டி தரவா, நீ அவர்கிட்ட போயிட்டு துவா செய்யுங்க என்று சொல்லி அவர் துவா செஞ்சா அவருடைய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். அதுதான் உவைசுல் கர்னி என்பவர் இருக்கிறார். அவர் மக்காக்கு வரல, மதீனாக்கு வரல, ஒன்றும் யமன்ல இருக்கிறார். அவர் பின்னால் ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி வருவார். அந்த உவைசுல் கர்னியை கண்டா நீங்க உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க சொன்னார். சகோதரர்களே, ஏராளமான ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குது. அதனால ஏழுமான அளவு உம்மா வாப்போட விஷயத்தை மிச்சம் கண்ணியமாக நடந்துக்கோங்க, மிச்சம் கண்ணியமாக நடந்துக்கோங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தஃசீருடைய விளக்கம் இருக்குது. உம்மா வாப்பாவோட முன்னுக்கு ஒரு உடுப்பு எடுத்து இப்படி உதறீங்க. உம்மா வாப்பாட முன்னுக்கு ஒரு உடுப்பு எடுத்து இப்படி உதறீங்க. அதுல ஒரு தூசி வாப்பாட கண்ணுக்கு போயிட்டா நீங்க உம்மா வாப்பாக்கு நீங்க நோயினை செஞ்சவங்க எழுதப்பட்டுருவீங்க சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஹதீஸ் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் வாப்பாவாகி இப்ராஹிமுடைய துஆ இருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதனால வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்துவோம்.